மீண்டும் விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகின் 20 போட்டிகள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்ற வேளையில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான முதலாவது அரையிறுதிப் போட்டி இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பிரைன் லாரா மைதானம் ட்ரீநாட்டில் ஆரம்பமாகியிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சுற்றி வெற்றி பெற்றிருந்த ஆப்கானிஸ்தான் அணி முதலில் தமது அணியை துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது. பலமான அணிகளை வீழ்த்தி இந்த அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக பங்களாதேஷ் அணி வெற்றி கொண்டே இந்த அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது ஆஸ்திரேலிய அணியை வெளியேற்றி. ஆகவே ஆப்கானிஸ்தான் அணி பொறுத்தவரையில் இன்றைய தினத்தில் எப்படியாவது சிறப்பாக செயற்பட வேண்டும் என்ற கட்டாயத்தில் வந்திருந்த வேளையில் அசமத்துல்லா மாத்திரம் 10 ஓட்டங்கள் அணியின் சார்பிலே பெற்றுக் கொடுத்த 4 ஓட்டங்கள் அடங்கலாக 12 பந்துகளில். அதன் பின்னதாக எந்த ஒரு வீரரும் 10 ஓட்டங்களுக்கு மேலாக பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குர்பாஸ் மற்றும் நபி நூர் அகமட் தலா 3 வீரர்களும் 0 ஆட்டமிழந்தமை குறிப்பிடத்தக்கது. குல்படின் நைப் 4 ஓட்டங்கள் 9 ஓட்டங்கள், கரீம் ஜனட் 4 ஓட்டங்கள் 1 அடங்கலாக 8 ஓட்டங்களும், ரஷீத் கான் அணியின் தலைவர் 4 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 8 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்ததோடு இவர்கள் மாத்திரம் இந்த 2 வீரர்கள் மாத்திரமே 18 பந்துகளில் 22 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்தார்கள். 7வது விக்கெட்டுக்காக இப்ராஹிம் சாடன் மற்றும் கரோக்கி மற்றும் நபினுல்லா பரூக்கி தலா 2 ஓட்டங்களை பெற்றதோடு ஆட்டம் இழக்காது பரூக்கி இருந்திருந்தார். இதன் காரணமாக 11.5 பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளும் இழந்து மொத்தமாக 56 ஓட்டங்களை மாத்திரமே ஆப்கானிஸ்தானால் பெறப்பட்டிருக்கிறது. உலக கிண்ணத்திலே பெறப்படுகின்ற குறைந்த ஓட்டம் எண்ணிக்கையாகும். இது துரதிர்ஷ்ட சாதனைக்கு சொந்தக்காரராக ஆப்கானிஸ்தான் மாறியிருக்கிறது. இதற்கு முன்னதாக சொந்த குறைந்த ஓட்ட எண்ணிக்கை 72 இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துக்கு எதிராக துபாயில் நடைபெற்ற போட்டியில் இன்றைய போட்டியில் அந்த சாதனையும் 56 ஓட்டங்களுக்கு துரதிர்ஷ்டமாக படைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரு அணி பெறப்படும் குறைந்த ஓட்ட எண்ணிக்கையாகும். இந்த ஓட்ட எண்ணிக்கை மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்கா அணி சார்பில் சிறப்பான முறையில் சன்சீப் 1.5 பந்து வீச்சில் 6 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை, மார்க்கோ ஜான்சன் 3 பந்துகளில் முக்கியமான 3 விக்கெட்டுகளை 16 ஓட்டங்களுக்கு வீழ்த்தியிருந்தார். ரபாடா மற்றும் நோட்ரிச் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்த 2024 ஆண்டுக்கான விக்கெட்டுகள் வீழ்த்திய வரிசையில் தென்னாப்பிரிக்கா அணி சார்பில் இதுவரை உலக கிண்ணத்தில் 13 விக்கெட்டுகள் வீழ்த்திய சாதனை இன்றைய தினத்தில் நிலைநாட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிட நோட்ரிச். இதற்கு முன்னதாக இம்ரான் தாஹிர் 2014 ஆண்டு 12 விக்கெட்டுகள் வீழ்த்தியதே அதிகூடிய விக்கெட்டுகளாக தென்னாப்பிரிக்கா வீரர்களால் வீழ்த்தப்பட்டிருந்தமை ஒரு விடயமாக இருந்தது. அந்த சாதனை இன்றைய தினத்தில் முறியடித்திருக்கிறார். ஆகவே தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரையில் 57 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4.73 என்ற சராசரியோடு பெற வேண்டியிருந்தது. என்றாலும் வந்த வேகத்திலே குயின்டன் டீகாக் 8 பந்துகளில் 4 ஓட்டம் 1 அடங்கலாக 5 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். 1.5 பந்து வீச்சு முதலாவது விக்கெட் 5 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டிருந்தது. ஆகவே 2வது விக்கெட்டுக்காக 43 பந்துகளை எதிர்கொண்டு 55 ஓட்டங்களை பிரிக்கப்படாத இணைப்பாடு அமைத்திருந்தார்கள் மார்க்கம் மற்றும் ரீசா ஆண்ட்ரிக்ஸ் ஆகிய இருவரும். ரீசா ஆண்ட்ரிக்ஸை பொறுத்தவரை ஆட்டம் உள்ள 25 பந்துகளில் 4 ஓட்டம் 3 ஒரு 6 ஓட்டங்களாக 29 ஓட்டங்களையும், ஐடன் மார்க்கம் 21 பந்துகளில் 4 ஓட்டம் 3 அடங்கலாக ஆட்டம் இழக்காத 23 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதன் காரணமாக 8.5 பந்து வீச்சில் 1 விக்கெட்டை மாத்திரம் இழந்து தென்னாப்பிரிக்கா அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 8வது முறையாக அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக 8 போட்டிகளிலே 6 தடவை தோல்வியடைந்து வெளியேறியிருந்தார்கள். 1 தடவை சமநிலையில் போட்டி முடிந்திருக்கிறது. ஆகவே முதலாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க அந்த நாட்டு ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த உலக கிண்ணத்தில் முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்கா அணி. பந்து வீச்சு பொறுத்தவரை பரூக்கி மாத்திரமே 2 ஓவர்கள் பந்து வீசி 11 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை மாத்திரம் வீழ்த்தியிருந்தார். இந்த 2024 ஆண்டுக்கான உலக கிண்ணத்திலே அதிகூடிய விக்கெட்டுகளை 17 விக்கெட்டுகளையும் உலக கிண்ண வரலாற்றிலே 20 போட்டிகளிலே அதிகூடிய விக்கெட்டுகள் வீழ்த்திய வரிசையில் 1ஆம் இடத்தை உலக சாதனை படைத்திருக்கார். இதற்கு முன்னதாக வனிந்து அசரங்க இலங்கையைச் சேர்ந்தவர் 2021 ஆண்டுக்கான போட்டியிலே 16 விக்கெட்டுகளை உலக கிண்ணத்தில் பெற்றிருந்ததே சாதனையாக இருந்தது. அந்த சாதனையும் முறியடித்திருக்கிறார்.
ஆகவே இந்திய மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் நடைபெறுகிறது. ஹர்ஷீப் சிங் இதுவரை இந்த உலக கிண்ணத்தில் 15 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அந்த பருகியுடைய சாதனையை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரை இந்த உலக கிண்ணத்தில் வீழ்த்தப்படாத அணியாக இருக்கிறது. மொத்தமாக 8 போட்டிகளில் வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலிய அணி 2022ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு போட்டிகளிலே 8 போட்டிகள் தொடர்ந்தும் வெற்றி பெற்றிருந்தது சாதனையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு தமது அணியை வெற்றி பாதைக்கு இழுத்துச் சென்ற மார்க்கன் ஜான்சன் இந்த போட்டியின் நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த அணி இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்காவோடு சந்திக்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.